Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 552 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஒரு குழந்தை ரொம்ப பெரிய ஆளா வளரணும் அப்படினா அதுக்கு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கனா ஸ்கூல் தாங்க. சோ படிக்கிற ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலா இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவங்களுடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அப்படினு வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் ஆசைப்பட்டு நீங்க உங்களுடைய குழந்தையை ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து போடுறீங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னால உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிட்டா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு காயத்ரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிளாஸ் 11th படிக்கும்போது நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி என்கிட்ட 2-3 ரிக்வஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் எந்த ஊரில் நடந்ததுன்னு சொல்ல வேணாம், அவங்க வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து படித்தாங்க, அந்த போர்டிங் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்றும் மென்ஷன் பண்ண வேணாம், எந்த ஒரு டீட்டெயிலும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைவசி காரணமாக அவங்களுடைய நேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்குங்க. சரி, இப்போது கதைக்குள்ளே வந்து போவோம். ஸோ காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னைன்னு வச்சுப்போமே, சென்னையில் வந்து அவங்க ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா காயத்ரி, அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சனல், ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. காயத்ரி வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிடுறாங்க. ஸோ தவறின ஒரு காரணத்தினால காயத்ரி மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க அண்ணா வந்து ஆர்மியில் இருக்கார். ஸோ அவங்க தனியாக இருந்து படித்து போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது இம்பாசிபிள் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அண்ணா என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்குது, ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூல், அந்த போர்டிங் ஸ்கூலில் உனக்கு சீட்டு வாங்கி தரேன், அங்கே போயிட்டு நீ அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை அந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கிடையாது, வெளி மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த போர்டிங் ஸ்கூல்லையும் காயத்ரி வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலில் பல மாநிலங்கள்ல இருந்து நிறையா பெண்களும் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் 11th போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அப்பா அம்மா இறந்து போன ஒரு துக்கம் இருந்தாலும் அங்கே புது நண்பர்கள் புது தோழிகளை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வழியிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸில், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் இவங்களுக்கு 2 தோழிகள், அதாவது ரொம்பவும் நெருங்கிய தோழிகளாக மாறுறாங்க. ஒருத்தங்க பேர் வந்து சுமதி, இன்னொருத்தங்க பேர் வந்து அஷ்மிதா. இந்த 3 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தங்கி படிக்கிற பசங்க மட்டும் வர்றது கிடையாது. ஸோ அந்த லொக்காலிட்டியில் பக்கத்தில் இருக்கிற பசங்க கூட வந்து அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறது ஒரு வழக்காகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி இவங்களுடைய இதெல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் 2 விஷயங்கள், அதாவது 2 இடங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று அவங்க ஸ்கூலுடைய லைப்ரரி, இன்னொன்று அவங்க ஸ்கூலுடைய பழைய கெமிஸ்ட்ரி லேப். ஸோ லைப்ரரிக்கு பக்கத்தில் ஒரு பழைய லைப்ரரி வந்து இருக்குங்க. அந்த லைப்ரரி வந்து எப்பயுமே பூட்டப்பட்ட நிலையில் தாங்க இருக்கும். ஏன் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி லேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பழைய கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு மிகப்பெரிய பூட்டு வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அந்த பழைய கெமிஸ்ட்ரி லேபை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த போர்டிங் ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஈவினிங் 5 o'clock மேலே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் அங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் அவருடைய செக்யூரிட்டி ரூம் இருக்கும் இல்லையா, அந்த செக்யூரிட்டி ரூமில் வந்து இருப்பாருங்க. அவருமே 5 மணிக்கு மேலே செக்யூரிட்டி ரூம்லேருந்து வெளியே வர மாட்டார். ஆனால் இந்த
சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இந்த +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க ஸ்கூல் டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணி முடிக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பண்ணணும். அவங்களுடைய ரூமுக்கு போய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரூமுக்கு போனால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. சரி, ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் கிட்ட. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 6:30 வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூலில் இருக்கோம் சார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இல்லைங்க 6:30 வரைக்கும்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பசங்க கிட்ட ரிஜெக்ட் பண்ணுறாரு, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஆனால் அவங்க ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால சரிம்மா 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே இருந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், 6 o'clock மேலே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி பர்சனல் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயுமே கூப்பிட்டு சொல்லிடுறாரு 6 மணிக்கு மேலே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கூட இந்த கேம்பஸில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பர்சனுமே வந்து ஒத்துக்கிறாரு, அதாவது செக்யூரிட்டி பர்சனலும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அங்கே உட்காந்து எக்ஸ்ட்ரா டைமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்து ரெகுலராக போய்கிட்டு இருந்ததுங்க. ஸோ காயத்ரியோடைய கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு 3 பேர் தான் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா காயத்ரி, சுமதி அண்ட் அஸ்மிதா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுடைய சர்க்கிளுக்குள்ளே வேறு யாருமே வரலை. இந்த ப்ராஜெக்ட் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தோணுதுங்க. ஸோ தோணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களுடைய புக்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. மற்ற ப்ராஜெக்ட்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூலுடைய மிகப்பெரிய லைப்ரரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லைப்ரரியில் போயிட்டு உட்காந்து இவங்க வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் அப்படி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சுமதி இருக்காங்க தெரியுமா, ரொம்ப குசும்புக்கார பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த லைப்ரரிக்கு பக்கத்திலே ஒரு பழைய லைப்ரரி பூட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஸோ இவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த லைப்ரரியோட டோர் இருக்கும். அந்த லைப்ரரிக்கு 2 டோர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைப்ரரியோடைய கனெக்டடாக இருக்கும். இன்னொரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டாய்லெட் இருக்கு இல்லையா, மென்ஸ் டாய்லெட் வெளியே இருக்குது, அதிலிருந்து கனெக்டடாக இன்னொரு ரூம் வந்து, அதாவது இன்னொரு டோர் வந்து இருக்கும். 2 டோருமே லாக் பண்ணப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வுடன் டோர் கிடையாது, வுட் இருக்குது, அதுக்கப்புறம் நடுவில் கிளாஸ் வச்சு வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டோர் தாங்க. அந்த டோரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான நிலையில் தான் இருக்குது. இந்த சுமதிக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஏன் அந்த ரூமை வந்து பூட்டி வச்சுருக்காங்க, இதுக்கு எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நம்ம சீனியர்ஸ் கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. அந்த ரூமுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஏதாவது கஜானா வச்சுருக்காங்களா, ஏதாவது திருட்டு வேலை ஏதாவது பண்ணுறாங்களா, ஏதாவது கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ற ஒரு இது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காயத்ரியும் அஸ்மிதாவும் உட்காந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக சுமத்தி எழுந்துக்கிறாங்க. எழுந்து அந்த லைப்ரரி டோர் இருக்கு இல்லையா, அந்த லைப்ரரி டோர் பக்கத்தில் போகிறாங்க, டோர் மேலே கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே பின்னாடி இருந்து ஒரு செம்ம சவுண்டு, ஹேய் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாராதுன்னு திரும்பி பார்த்தா அந்த லைப்ரரியன் வந்து கத்துறாரு, ஏமா என்னம்மா அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தெரியும்ல, எத்தனை வாட்டி சொல்கிறது, கேட்க மாட்டிங்களா, போங்க அப்படின்றாரு. ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி வந்துடுறாங்க. வந்து காயத்ரி கிட்டே அஸ்மிதா கிட்டே ஏன் அப்படி கத்துறாரு அப்படின்னா, அறிவு கட்டவலை, அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஸ்கூல் கேம்பஸில் சொல்லியிருக்காங்க, நீ திரும்பி அங்கே போய் நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாமா போகக்கூடாது, கம்முன்னு வா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த சுமதிக்கு ஒரு விதமான கியூரியாசிட்டி, அங்கே போகணும்னு வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆனால் டார்க்காக இருந்தாலும் ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்பு, எல்லோ கலர் 0 வாட்ஸ் பல்பு மட்டும் அந்த ரூமுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ரூமுக்கு பக்கத்தில் போன உடனே ஒரு நெருப்பு எரிஞ்சு ஒரு மாதிரி புகை வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரிக்குள்ளேருந்து வரதை இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுமதி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ நெருப்பு எரிஞ்சு, அதாவது ஃப்ரெஷ்ஷாக நெருப்பு எரிஞ்சு ஆஃப் ஆனால் ஒரு புகை வரும் இல்லையா, அந்த புகையோட ஸ்மெல் வந்து நான் ஃபீல் பண்ணேன். அந்த ரூமுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வெளியே பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போகக்கூடாது, கம்மு நீர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டடி மெட்டீரியல்லாம் எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் வருதுங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்கூல் டைமிங்லாம் முடியுது. ஒரு 4 o'clock வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிருமா. 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் தான் இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கெமிஸ்ட்ரி லேபுக்கு பக்கத்தில் தான் இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது கெமிஸ்ட்ரி
கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பழைய பூட்டப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி லேபும் இருக்குது. இவங்க உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுமதிக்கு அந்த லைப்ரரியை பற்றின யோசனை தான் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இப்போ யோசனை வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க காயத்ரிக்கிட்டையும் அஷ்மிதா கிட்டையும் கேட்குறாங்க, நம்ம வேணால் அந்த லைப்ரரி பக்கத்தில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பார் உதவாங்கவே, நீ லைப்ரரிக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம் கேட்கலான்னு ஏதாவது சொன்னால் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன், கம்முன்னு ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தோ ஒரு நாக்கிங் சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது நாக்கிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுமதி வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இல்லையா, பெரிய லேப், அதுக்கு முன்னாடி தான் வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, பழைய கெமிஸ்ட்ரி லேப், அதுவுமே பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி லேபோடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா யாரோ உள்ளே இருந்து நாக் பண்ணுற மாதிரி டக் 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 டக்னு அந்த டோர் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த டோரை பார்த்த உடனே சுமதி வந்து மெதுவாக எழுந்து போகிறாங்க, பக்கத்தில் போயிடுறாங்க. அந்த டோர் பக்கத்தில் போகும்போது பட்டு வந்து பார்த்திங்கன்னா சுமதியுடைய ஷோல்டர் மேலே யாரோ கையை வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, காயத்ரியும் அஷ்மிதாவும் தான். அறிவு கெட்டவலை, இதுங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஏன்டி கேட்க மாட்டேற, வா நம்ம போகலாம், போயிட்டு உட்காந்து நம்ம ப்ராஜெக்ட் வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்கும். 6:30 மணி வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டிடுது. அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது 6 மணிக்கு மேலே. அது வரைக்குமே கொஞ்சம் லைவ்லியாக இருந்த அந்த ஒரு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி டெசர்டட் பிளேஸ், அதாவது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு பூத் பங்களாவை கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல் வந்து இருந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு 3 பேருக்குமே உடம்புக்குள்ளே அப்படியே சில்லுன்னு வருது, பயம் வருது. சரி இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது, வா நம்மளுடைய ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு இப்படி முடிஞ்சிருது. அடுத்த நாள் 2வது நாள் திரும்பியும் இவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுமதிக்கு அந்த டோர் போகணும், அதுக்கு பக்கத்தில் போகணும், யார் உள்ளே இருந்து நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசுக்குள்ளே வந்ததுலேருந்தே தோணிக்கிட்டே இருக்குங்க. 5 மணி ஆகுது, 5:30 மணி ஆகுது. 5:45 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமான வேலைகளெல்லாம் முடிச்சிடுறாங்க. 5:45 முடிஞ்சிருச்சு. 6:30 மணி வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3/4 மணி நேரம் இருக்கு இல்லையா, இந்த 3/4 மணி நேரத்தில் இந்த ஸ்கூலுக்குள்ளே என்ன தான் நடக்குது கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். எப்படியும் இந்த செக்யூரிட்டி பர்சனல் வந்து அவருடைய ரூமில் தான் இருப்பார், வரமாட்டார், நம்மளை கண்டுக்கவே மாட்டார், சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பார், வா நம்ம சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அப்படியே பொடி நடையாக ஸ்கூலுக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சுமதியுடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இப்படி கிராஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு வருதுங்க. பட்டுன்னு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அஷ்மிதா அண்ட் காயத்ரியுடைய கையை பிடிச்சி அப்படியே கெட்டியாக பிடிக்கிறாங்க. என் காது பக்கத்தில் யாரோ மூச்சு விட்டுக்கிட்டே போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க. காயத்ரியும் அஷ்மிதாவும் அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து எங்களுக்கும் அப்படி தாண்டி ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சுமதி வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரில் அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆவாங்களே, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன். இல்லை இது ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நம்ம வந்து அப்படியே ஸ்கூலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. நேராக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லைப்ரரியை பார்த்த உடனே காயத்ரியும் அஷ்மிதாவும் செம்ம பயந்து போய் அறிவு கட்டவில்லை, எம்மா சாமி இங்கே இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கூப்பிட்டு போனால் அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி பிரச்சனை, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட திரும்ப 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 எங்கேயே வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் 3 பேருக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்க. அந்த 3 பேருக்குள்ளே அந்த ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி லேபோடைய டோர் இருக்கு இல்லையா, டக 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 டகன்னு ஆடுதுங்க. அந்த டோர் ஆடணுன்னா அப்படியே 3 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கும்போதே பூட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. டக 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 ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பூட்டு இருக்கு இல்லையா, அந்த பூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி கீழே விழுகுதுங்க. இந்த பூட்டு கீழே விழுந்த உடனே உங்களுக்கு பயம் வந்து, ஐயோ என்னடா பூட்டு கீழே விழுது, இந்த பூட்டு கீழே விழுந்ததை பார்த்தா நம்ம தான் இதை பூட்டை உடைச்சோன்னு சொல்லுவாங்க, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்திலிருந்து யாரோ ஒரு பெண் ஒரு மெல்லிய குரலில், சுமதி நீ என்னை விட்டுட்டு போயிடாத, சுமதி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது. இந்த வாய்ஸை கேட்ட உடனே சுமதி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. யாரை கூப்பிட்ருக்கா, இங்கே யாருமே இல்லையே அப்படின்றாங்க காயத்ரி. இல்லை உண்மையிலே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது காயத்ரிக்கு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அதாவது அதே பெண், சின்ன பெண், ஒரு 8வது 9வது படிக்கிற பெண்ணுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு வாய்ஸில் யாரோ முணங்குற மாதிரி ஒரு இது, முணங்கிக்கிட்டே சிரிப்பாங்களா அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே புல் அரிக்குது, உடம்புனா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏய், எனக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் அஷ்மிதா ஏதோ ஒன்று பார்க்காததை பார்த்து பயந்த மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு ஃப்ரீஸாக இப்போ அப்படி நிற்கிறாங்க. ஏய், என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஃப்ரீஸாக இப்போ அப்படியே நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு கை மட்டும் தூக்கி அப்படியே நேராக காட்டுறாங்க. காட்டுனா அந்த கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இல்லையா, பழைய கெமிஸ்ட்ரி லேப், அந்த டோர் பூட்டும் கீழே விழுந்தது. அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனான நிலையில் இருக்குங்க. சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல் அடிக்குதுங்க. ஸோ அந்த டோர் வந்து ஓப்பனான நிலையில் இருக்குது. இவங்க டைமை பார்க்குறாங்க. டைம் வந்து 7 மணி. ஐயோ, டோர் ஓப்பனான நிலையில் இருக்குது, பூட்டு வேறு கீழே விழுந்திருக்கு, என்னன்னு தெரில, வா இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேரும் போகிறாங்க. 3 பேருடைய பேரை சொல்லியும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேசுது, அந்த சின்ன பொண்ணு. 3 பேரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்றது. இந்த ஒரு வாய்ஸை கேட்ட உடனே ஏன் நம்ம 3 பேரும் அந்த இடத்துல நிற்கிறோம், ஓட்டம் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஓடினாங்க. ஓடி போய் அவங்களோட ரூமில் தான் உட்காராங்க. உட்காந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்மிதா அண்ட் காயத்ரி ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனால் த்ரில்லு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்மளுடைய சுமதிக்கு. அவங்க அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆவலோடையே இருக்காங்க. அடுத்த நாளும் இவங்க வந்து இருக்கிறாங்க. காயத்ரியும் அஷ்மிதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம், 5 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பிடணும். ஏன்னா ஒரு 6-6:30 மணி ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. வேணுமுனே இந்த சுமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்களை லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5 மணிக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்தை 6:30 மணி வரைக்கும் இழுத்துடுறாங்க. 6:30 மணிக்கு தான் இவங்க அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஃபைனலி க்ளோஸ்ட். இதுக்கப்புறம் இவங்க நைட்டில் ஸ்டே பண்ண வேண்டியது, அதாவது ஈவினிங்கில் கொஞ்சம் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே இவங்களுடைய ரூமுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இவங்க எழுந்துக்கும் போது காயத்ரி அஷ்மிதாவும் பேசி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. சுமதி பேசவே இல்லை. என்னடா இது சுமதி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சுமதி கரெக்டாக எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இல்லையா, அந்த பழைய கெமிஸ்ட்ரி லேபை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே காயத்ரியும் அஷ்மிதாவும் ஓடுறாங்க. ஓடி போய் சுமதியை கையை பிடிச்சி எங்கே நீ போகிற அப்படின்னு. அங்கே யாரோ இருந்தாங்கடி, ஒரு பொண்ணு இருந்துச்சுரி, அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டுச்சு, அந்த டோரும் கூட பாரு ஓப்பனாக இருக்குது பாரு இப்போ அப்படின்றாங்க. பார்த்தா அதே மாதிரி அந்த பூட்டு வந்து கீழே விழுந்திருக்கு, டோர் வந்து ஓப்பனாக இருக்குங்க. சொல்லும்போது திரும்பியும் எனக்கு பயங்கரமாக புல் அரியுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்க அந்த டோர்லாம் ஓப்பனாக இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருந்து யாரோ சர்றன்னு கிராஸ் பண்ண மாதிரி ஒரு விம்பம் வந்து இவங்களுக்கு தெரியுது. 3 பேருக்குமே தெரியுது. உள்ளே யாரோ இருக்காங்கடி, யாரோ இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஹெல்ப் வேணும் போல இருக்குது, வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. செக்யூரிட்டியை திரும்பி பார்க்குறாங்க. செக்யூரிட்டியை கூப்பிடலான்னு பார்க்குறாங்க. செக்யூரிட்டி ரூமில் செக்யூரிட்டி இல்லை. அவர் எங்கேயோ வாஷ்ரூமுக்கு எங்கேயோ போயிருக்காரு போல இருக்குது, டாய்லெட் எங்கேயோ போயிருக்காரு. இல்லைனா அந்த மனுஷன் வேறு இல்லை. இப்போ நம்ம 3 பொண்ணு தான் இருக்கும், அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே வேறு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிவா போய் பார்ப்போம், யாராவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க அந்த கெமிஸ்ட்ரி லேபுடைய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரி லேபில் இந்த கிளாஸ் பீக்கர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பீக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டமால் அங்கங்கே கீழே விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் சரி என்ன அது இப்படி கீழே விழுந்து கிடக்குது, பல வருடங்களாக இந்த லேப் வந்து பூட்டப்பட்ட நிலையிலேருந்து இருக்குது போல இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே யாரோ ஓடினதை நம்ம பார்த்தோமே, சரிவா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அந்த லேபுக்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. என்டர் ஆகிட்டு அப்படியே ஒரு இதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கங்கே லேபில் நெருப்பு பற்றி எரிஞ்சு அப்படியே கருகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கருகுன
தடயம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குங்க. டேபிளில் நிறையா பொருள்கள் டம் டும்னு கீழே விழுந்து உடஞ்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. டேபிளில் ஒரு டைரியை வந்து பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளோ உடஞ்சிருக்கிறதுல டைரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைரியை அப்படியே புரட்டி பார்க்கும்போது டைரியில் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதியிருக்குங்க. உங்கள் 3 பேருக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதி, அஷ்மிதா அண்ட் காயத்ரி அப்படின்ற ஒரு பேர் எழுதியிருந்ததுங்க. இந்த 3 பேருடைய பேர் அந்த டைரியில் பார்த்த உடனே கொய்யால அதுக்கப்புறம் ஏன் இவங்க 3 பேர் அங்கே நிற்கிறாங்க, எட்ரா ஓட்டான்னு ஓடுறாங்க. நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து அந்த கெமிஸ்ட்ரி லேப் எப்படி இருக்கும்னா லேப் இருக்கும், அது வந்து பெரிய ஒரு ஹால்வே இருக்கும். அந்த ஹால்வேக்கு நடுவில் ஓடி போய் ஆப்போசிட் சைடில் போனால் செக்யூரிட்டியோட ரூம் இருக்கும். செக்யூரிட்டியோட ரூமை தாண்டி போனால் தான் அந்த ஸ்கூலுடைய மெயின் கேட் இருக்கும். அங்கே இருந்து இவங்களுடைய ரூமுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த ஹால்வேல ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு முன்னாடி இருந்து யாரோ நிற்கிற மாதிரி, அதாவது ஒரு 8வது 9வது படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்படியே உத்து பார்க்குறாங்க. உத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் சிக்கி எரிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எரிஞ்ச நிலையில் இருக்குது. அந்த பொண்ணுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்புனால எரிஞ்சு அப்படியே வந்து தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி ரொம்ப கோரமாக வந்திருக்கு அந்த பெண்ணுடைய ஃபேஸு. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையை வந்து நீட்டிட்டு சுமதி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னுதுங்க. இதை சொன்ன உடனே இவ்வளோ நேரம் த்ரில்லு எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சுமதிக்கு பயம் உச்சகட்டத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க பாருங்கள். ஓடிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஓடி வருது. ஓடி வந்த உடனே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் யார் மேலேயே மோதுறாங்க. யார் மேலே மோதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, செக்யூரிட்டி மேலே வந்து மோதுறாங்க. மோதி 3 பேரும் கீழே விழுகிறாங்க. அவர் வந்து ஏமா என்னம்மா நீங்கள் ஒன்றா போலையாம்மா, இவ்வளோ நேரம் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, 7 மணி ஆகிடுச்சாம்மா அப்படின்னும் போது அப்படியே மூச்சு வாங்க 3 பேரும் பயப்படுறாங்க. சரி வாங்கம்மா என் ரூமுக்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. தண்ணியை கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சு என்னம்மா பிரச்சனை, ஏமா இப்படி பயப்படுறீங்க, என்னாச்சு சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, இது ரெகுலராக நடக்கிறது தான், அது ஒன்றும் பெருசு. என்னது ரெகுலராக நடக்கிறதா ஐயா, நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னன்னா ரெகுலராக நடக்கிறதுன்றீங்க, என்ன தான் நடந்தது இந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் வந்து 2 இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கூலில் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி லேபில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லேட் ஈவினிங்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, அதாவது ப்ராஜெக்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுமே கொஞ்சம் ரொம்ப கோளாறான ஒரு பொண்ணு, ஒரு குசும்புக்கார பொண்ணு. ஸோ அந்த நிறையா திரவியங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது 2 ஏதோ டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடுதுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெடித்து நெருப்பு வந்து பறந்துருக்கு. ஸோ நெருப்பு கிளம்பும்போது இந்த பெண் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பற்றிக்குதுங்க. அந்த நேரத்தில் செக்யூரிட்டியும் வெளியே போயிருக்காரு, அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வெளியே போயிடுறாங்க, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் உள்ளே இருந்திருக்கு. அதில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு வந்து கேட்டு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. கேட்டு பக்கத்தில் நின்று அந்த கண்ணு முன்னாடி தன்னுடைய தோழி வந்து நெருப்பு பற்றி எரியறதை வந்து பார்த்துருக்கு அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுமே ஒரு 8th 9th படிக்கிற பொண்ணு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு யோசனை கூட வரல பாருங்கள். எங்கள் செக்யூரிட்டி ஒருத்தருக்கார், அவரை கூப்பிடலாம் அப்படின்னு எதுவுமே யோசனைனா பயந்துட்டு அவங்களுடைய தோழிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வரலான்னு போயிட்டு தோழிகளை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த அந்த ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா, நெருப்பு பற்றிச்சு இல்லையா, அந்த பொண்ணு நெருப்புலேயே எரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுதுங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கெமிஸ்ட்ரி லேபை வந்து லாக் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் லாக் போட்டாலுமே எவ்ரி ஈவினிங் கரெக்டாக அந்த பொண்ணு இறந்து போனது வந்து ஈவினிங் 6:30 மணிக்கு அப்படின்றாங்க. 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி லாக் கீழே விழுகுதான், அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுதான். அந்த கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஏர்பன் லெஜெண்டாக வந்து கேள்விப்பட்டிருக்கம்மா. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, வெளியே வந்து பார்க்க மாட்டிங்களா? ஏம்மா இந்த மாதிரிலாம் வெளியே நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கூட நான் என் ரூம்லேருந்து வெளியே வருவேனாம்மா, ரூம்
ரூம்லேருந்து வெளியவே வர மாட்டோமா, இங்கே உங்களுடைய கதறல் சவுண்டை கேட்டு தான் நானே வெளியே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா இங்கே இந்த பிரச்சனை, அந்த லைப்ரரியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கூலில் வந்து ஒரு இந்த அசம்பிளியெல்லாம் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்கு இல்லையா. ஸோ நிறையா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அசம்பிளிக்கு வராமல் கிளாஸில் வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் பீப்புள் லீடர் மாதிரி ஒரு கிளாஸ்க்கும் ஒரு லீடரை போட்டு அந்த கிளாஸில் வந்து யாருமே இருக்கக்கூடாது, யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி ரூல் எல்லாமே ஸ்கூல் வந்து போட்டாங்க. ஸோ இதனால் இந்த சீனியர் பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அசம்பிளியை மிஸ் பண்ணணும், அவங்கள ஒரு ஃபன்னுக்காக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பையன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்தான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்தவன் டயர்டாகிட்டு அசம்பிளியை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அசம்பிளியை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லைப்ரரி, பழைய லைப்ரரி இருக்கு இல்லையா, பழைய லைப்ரரிக்குள்ளே போயிருக்கான். பழைய லைப்ரரிக்குள்ளே போயிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து தாப்பால் போட்டு போய் படுத்துனான். படுத்தவன் நல்லா தூங்கிடுறான். மயக்கத்தில் இருந்தானா என்னன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லா பசங்களுமே வெளியே கிளம்பி போகிறது. அந்த டோரையுமே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுவாங்க, எல்லா ரூமையும் லாக் பண்ணுவாங்க இல்லையா ஸ்கூலில், அந்த மாதிரி எல்லா ரூமையும் லாக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ரூமையும் அந்த லைப்ரரியோட டோரையுமே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த என்டையர் ஸ்கூலில் வெறும் செக்யூரிட்டி மட்டும்தாங்க இருக்கார். உள்ளே அந்த பையன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. கிளாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ஒரு வேளை அந்த பையன் லீவ் எடுத்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பையன் வந்து லோக்கல் பையன் தான், போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற பையன் கிடையாது. ஸோ அந்த பையனை காணோம் அப்படின்னதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பையனோட அப்பா அம்மா, அந்த வேன் டிரைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்னங்க பையன் ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் காலையில் பையனை கூட்டிகிட்டு போனால் நான் ஈவினிங் பையன் வரவே இல்லையாம்மா, அவன் கிளம்பிட்டானு நான் நினச்சிட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ பையனை காணோம் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட தகவல் சொல்ல, பையன் எங்கே போயிட்டான்னு சொல்லி தெரியாமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் தேட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா விசாரணையெல்லாம் பண்ணிவிட்டு பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்றது கன்ஃபார்மாக தெரியுது, அசம்பிளியும் அட்டன் பண்ணல, கிளாஸுக்கும் வரல, எங்கே போயிருக்கான், ஒருவேளை ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆங்கிளில் யோசிச்சு ஒரு 2-3 நாள் வெளியே தேடி இருக்காங்க. 3 நாள் தேடியும் அந்த பையன் எங்கேயும் கிடைக்கல. சரி அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, ஒருவேளை ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு ரூமே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக லைப்ரரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லைப்ரரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பையனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தானே இருந்தது. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியில் இறந்து போன நிலையில் படுத்து கிடந்தான். அவனுடைய உடலை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த லைப்ரரியை சுற்றியும் நிறைய அமானுஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுதுங்க. ஸோ அதனால் அந்த லைப்ரரியுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது லைப்ரரி வந்து கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பூஜை எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்ன தான் பூஜைகள் பண்ணாலுமே இந்த 2 இடங்கள் இது வரைக்குமே அந்த ஸ்கூலில் ஒதுக்கப்பட்ட இடங்கள், ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்கூல் இது வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த போர்டிங் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன் வந்து விட்டுறேன். ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுமதிக்கும் சரி காயத்ரிக்கும் சரி இந்த நிகழ்வுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வரைக்குமே இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்களுக்கு இது வரைக்குமே அந்த பயம், ஏதாவது ஒரு பூட்டப்பட்ட ரூமை பார்த்தா ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு தாங்க இருக்காது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.